வெல்கம் டு கோல்டன் ப்ராப்பர்ட்டிஸ். நாம் இந்த வீடியோவில் போரூர் அருகில் ஐயப்பந்தாங்கலில் அமைகின்ற ஃபோம்ரா ஹவுசிங்கின் ஃபோம்ரா ஹியூஸ் ப்ராஜெக்டோட டீட்டெயில்ஸை பார்ப்போம். இந்த ப்ராஜெக்டோட டீட்டெயில்ஸை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருந்தால் எங்களோட கோல்டன் ப்ராப்பர்ட்டிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இந்த ப்ராஜெக்டோட லொக்கேஷனை பார்ப்போம். கூகுள் மேப்ஸில் இந்த ப்ராஜெக்டோட லொக்கேஷனை பார்த்துட்ருக்கோம். ஸோ இது பார்த்திங்கன்னா ஐயப்பந்தாங்கலில் வானகரம் பக்கத்தில் போரூர் அருகில் இருக்குது. சென்னை பைபாஸ் ரோடு அட்ஜசன்ட்லேயே இருக்குது. போரூர் லிங்க் ரோடை வந்து 550 மீட்டர்ஸ், அதாவது 2 மினிட்ஸில் ரீச் ஆகலான்னு பார்க்க முடியுது. வெரி ஷார்ட் டிஸ்டன்ஸ் தான் லிங்க் ரோடை டச் பண்ணுறதுக்கு. அதே இது பூந்தமல்லி ரோடை டச் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 1.2 கிலோமீட்டர்ஸ் 3 மினிட்ஸில் நம்ம ரீச் பண்ணிடலான்னு கூகுள் மேப்ஸில் பார்க்க முடியுது. அதே இது போரூர் பார்த்திங்கன்னா 3.6 கிலோமீட்டர்ஸ் 14 மினிட்ஸில் ரீச் ஆகிடலாம். மதுரவாயல் ஜங்ஷன் உங்களுக்கு 2.4 கிலோமீட்டர்ஸ் 6 மினிட்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்குது. டிஎன்ஆரில் வாங்கியிருக்கிற அப்ரூவல் டீட்டெயில்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால் நம்ம வந்து அந்த டீட்டெயில்ஸை பார்த்துருவோம். ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நவம்பர் 2018 அப்ரூவல் வாங்கியிருக்காங்க. இப்போ கிட்டத்தட்ட ரெடி டு ஆக்குபை ஸ்டேட்டஸில் இருக்குது. ஒரிஜினல் ப்ராஜெக்ட் கம்ப்ளீஷன் டேட் பார்த்திங்கன்னா 31/12/2021. மொத்தம் 2 டவர். டவர் 1 வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் டு 8th ஃப்ளோர் இருக்குது. டவர் 2 வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோர் டு 13 ஃப்ளோர்ஸ் இருக்குது. மொத்தமாக 229 யூனிட்ஸ் இருக்குது. ப்ராக்ரஸ் ஆஃப் ஒர்க் ஆஸ் ஆன் ஜூன் 2022 இருக்குது, அதையும் பார்த்துருவோம். ஸோ ஆஸ் ஆஃப் ஜூன் 2022 பார்த்திங்கன்னா 126 ஃப்ளாட்ஸ் சேல் ஆகிருக்கு. 229 ஃப்ளாட்ஸில் 126 சேல் ஆகிருக்கு. ஸோ இன்னும் 103 ஃப்ளாட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. கிட்டத்தட்ட ரெடி டு ஆக்குபை ஸ்டேட்டஸில் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் ரெடி டு ஆக்குபை ஸ்டேட்டஸ்லேயே. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க. 99% ஃபிசிக்கல் கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லியிருக்காங்க. கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட்டும் வாங்கிட்டாங்க. இந்த ஃப்ளாட்டை வந்து யார் யாரெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கா, எந்த ஃப்ளாட்டை பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கூட கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தோம்னா நம்மளுக்கு தெரியுது 126 ஃப்ளாட்ஸ் வந்து சேல் ஆகிருக்கிறது. கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி முடித்த ஃபோட்டோஸை கொடுத்துருக்காங்க. ஆனால் இது பிளாக் அண்ட் ஒயிட்டில் கொடுத்துட்டாங்க. கலரில் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். கட்டி முடித்த ஃபோட்டோஸ் வெப்சைட்டில் இருக்குது, நம்ம அதை செக் பண்ணி பார்ப்போம். பில்டரோட வெப்சைட் fomrahousing.in இந்த ப்ராஜெக்டோட டீட்டெயில்ஸ் இருக்குது. ஏற்கனவே அவங்க ரேரா சைட்டில் சொல்லியிருந்த மாதிரி சிசி அப்டைன்ட் ஆல் இன்க்ளூசிவ் ப்ரைஸ் வந்து 6,995 இப்போ கோட் பண்ணிகிட்ருக்காங்க. இது பேஸ் ப்ரைஸாக இருக்கும். இதை தவிர வந்து அடிஷ்னல் சார்ஜஸ் சான்சஸ் இருக்குது. நீங்கள் வந்து பில்டர்கிட்ட செக் பண்ணி பார்த்துக்கணும். ரெடி ஃபார் இன்டீரியர் ஃபிட் அவுட். 2 and 3 BHK ஹோம்ஸ் 950 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 1821 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் இருக்குது. 66.45 lakhs ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பேஸ் ப்ரைஸாக இருக்கும். ஐ திங்க் 950 ஸ்கொயர் ஃபீட்டுக்கான ஃப்ளாட்டுக்கான அமௌண்ட்டுன்னு நினைக்கிறேன். நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்துக்கணும். இந்த ப்ராஜெக்டில் கொடுத்துருக்கிற அம்யூனிட்டிஸ் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஜிம், டாட்லர்ஸ் ப்ளே ஏரியா, லேண்ட்ஸ்கேப்டு சீட்டிங் ஏரியா, கிட்ஸ் ஃபிட்னஸ் ஜோன் அண்ட் ப்ளே ஏரியா, டேபிள் டென்னிஸ், மல்டிபர்பஸ் ஹால், கம்யூனிட்டி ஹால், லைப்ரரி, பில்லியர்ட்ஸ், மினி தேட்டர், யோகா அண்ட் மெடிடேஷன் ஹால், டெரஸ் கார்டன், ஸ்டீம் அண்ட் சவுனா ரூம்ஸ், பயோமெட்ரிக் மெயின் டோர் லாக், சிசிடிவி, USB சார்ஜிங் போர்ட், ஹோம் ஆட்டோமேஷன், எலக்ட்ரிக் வெஹிக்கிள் சார்ஜிங், வாய்ஸ் கண்ட்ரோல்டு ஹோம், லேமினேட்டட் உட்டன் ஃப்ளோர் இன் மாஸ்டர் பெட்ரூம், இதெல்லாம் கொடுக்கறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இல்லை, லேமினேட்டட் உட்டன் ஃப்ளோர் இன் மாஸ்டர் பெட்ரூம் நல்லா இருக்கும், ஒரு நல்ல விஷயம் ஆக்சுவலாக. ப்ளஸ் செக்யூரிட்டிக்கு தேவையான ஃபீச்சர்ஸ்லாம் கொடுக்குறாங்க. ஸ்பெசிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டாண்டர்டாக கொடுக்குறத தவிர்த்து ஸ்பெஷலைஸ்டாக இவங்க எதாவது கொடுத்தா அதை மட்டும் பார்ப்போம். மோஸ்ட்லி ஸ்டாண்டர்டான ஸ்பெசிஃபிகேஷன் தான் கொடுத்துருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் த பில்டர்ஸ் மோஸ்ட் ஆஃப் த ப்ராஜெக்ட்ஸில் கொடுக்குறதா இவங்களும் சொல்லியிருக்காங்க. ஸோ எலக்ட்ரிக்கல் மட்டும் நான் ஏற்கனவே சொல்கிற மாதிரி மற்ற ப்ராஜெக்ட்ஸும் சொல்கிற மாதிரி ப்ளக் பாயிண்ட்ஸ், உங்களோட அப்ளைன்சஸ், நம்பர் ஆஃப் கேட்ஜெட்ஸ், அதுக்கு தகுந்த மாதிரி நம்பர் ஆஃப் சாக்கெட்ஸை ஜாஸ்தி பண்ணி வாங்கிக்கோங்க. 5 amp 10 amp 15 amp கொஞ்சம் ஜாஸ்தியாக வாங்கிக்கோங்க நம்பர்ஸை. பிகாஸ் அவங்க ரொம்ப லிமிட்டட் நம்பர் தான் கொடுப்பாங்க. அதுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜ் என்ன ஆகும்னு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க முன்னாடியே. அதுதான் பார்த்தீங்கன்னா ஜென்ரேட்டர் பேக்கப் வந்து 500 watts ஃபார் 2 BHK, 750 watts ஃபார் 3 BHK கொடுக்குறாங்க. ஃப்ளோரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2x2 விட்டிஃபைட் டைல்ஸ் தான் கொடுக்குறாங்க. இதுவுமே ஸ்டாண்டர்ட் தான். மாஸ்டர் பெட்ரூமுக்கு மட்டும் லேமினேட்டட் உட்டன் ஃப்ளோரிங் கொடுக்குறாங்க. இது ரொம்ப நல்ல விஷயம். டாய்லெட்டில் டைல்ஸ் வந்து 7 feet ஹைட் தான் கொடுக்குறாங்க. இதுவுமே ஸ்டாண்டர்ட் தான்.
கிச்சன் கவுண்டர் வந்து பேர் ஷெல்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன மீனிங்னு நீங்கள் செக் பண்ணி வாங்கிக்கோங்க. பேர் ஷெல்னால் என்னென்ன கொடுக்க போகிறாங்க, என்ன கொடுக்க போகிறது இல்லைங்கிறது செக் பண்ணிக்கோங்க. மெயின் டோர் பார்த்தீங்கன்னா ஹார்ட்வுட் ஃப்ரேம்ஸ் தான் சொல்லியிருக்காங்க, டீக் வுட் கிடையாது. வித் டீக் ஸ்கின் பேனல் ஷட்டர்னு சொல்லியிருக்காங்க. அதாவது உங்களுக்கு டீக் ஸ்கின்னு தான் கொடுத்துருப்பாங்க, பட் இட்ஸ் நாட் எ டீக் வுட் டோர் ஆர் டீக் வுட் ஃப்ரேம். நார்மல் ஹார்ட்வுட் தான் கொடுக்குறாங்க. விண்டோஸ்க்கு யூபிவிசி ஸ்லைடிங் விண்டோஸ் கொடுக்குறாங்க. இதுவுமே ஸ்டாண்டர்ட் தான். ஸோ இதில் கொடுத்துருக்க ஸ்பெசிஃபிகேஷன்லாம் ஸ்டாண்டர்டாக தான் இருக்குது. சின்ஸ் ப்ராஜெக்ட் வந்து இப்போ வந்து ரெடி டு ஆக்குபை ஸ்டேட்டஸில் இருக்கிறதுனால நீங்கள் நேர்லேயே போய் என்ன மாதிரி ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, என்ன மாதிரி ஸ்பெஸ் கொடுத்துருக்காங்கன்னு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். 2 பிளாக்கோட ஃப்ளோர் பிளானும் கொடுத்துருக்காங்க. ஸோ எந்தெந்த ஃப்ளாட் எந்த லொக்கேஷனில் எந்த டைரெக்ஷனில் வருது அப்படிங்கிறது நம்ம இதுலேருந்து செக் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா எல்லா ஃப்ளாட்ஸுமே அட்ஜசண்ட்டாக தான் வருது. ஸோ 3 சைட்ஸ் ஓப்பன் அந்த மாதிரிலாம் எதுவுமே கொடுக்கல. ஸோ இதில் நீங்கள் கார்னர் ஃப்ளாட் எடுத்தால் நல்ல ஒரு வென்டிலேஷன் கிடைக்கும். இந்த ஏரியாவில் விண்ட் டைரெக்ஷன் எந்த டைரெக்ஷனில் அடிக்கும்னு பார்த்துட்டு அந்த டைரெக்ஷனில் அந்த ஃபேஸிங்கில் பால்கனி இருக்கிற மாதிரி நீங்கள் செக் பண்ணி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரீஸ் உள்ளே வரத்துக்கு சான்சஸ் நிறையா இருக்கும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெஸ்டர்ன் டைரெக்ஷனில் கிச்சன் இருக்கா, ஆஃப்டர்நூனுக்கு மேலே வந்து சன்லைட் வந்து கிச்சனுக்குள்ளே வருதா இல்லையான்னு செக் பண்ணிக்குவாங்க. பிகாஸ் கிச்சனுக்குள்ளே வந்து உங்களுக்கு சன்லைட் வந்ததுன்னா ரொம்ப ஹாட்டாக இருக்கும். ஃப்ளோர் பிளான் கொடுத்துருக்காங்க. நான் ஏற்கனவே என்னோடய பழைய வீடியோஸில் மற்ற வீடியோஸில் சொல்லியிருக்கிற மாதிரி ஒரு ஃப்ளோர் பிளான் நான் என்னென்னலாம் செக் பண்ணி வாங்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் என்னோடய வீடியோஸை பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும். பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு டெட் ஸ்பேஸ் இல்லாத மாதிரி ஒரு ஃப்ளோர் பிளானை பார்த்து செக் பண்ணி வாங்கணும். பிகாஸ் எவ்ரி ஸ்கொயர் ஃபீட் நீங்கள் பே பண்ணுறீங்க. டெட் ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா அந்த ஸ்பேஸ் யூசேஜ் ஆகாது, ஆனால் அதுக்கு நீங்கள் பே பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த பிளானில் பார்த்தீங்கன்னா டெட் ஸ்பேஸ் அவ்வளோக்கு இல்லை, பட் சின்ன சின்னதாக அங்கங்கே 1 2 இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இடத்துல என்ட்ரியில் ஃபாயர் இருக்குது. ஃபாயர் சைஸ் சின்னது தான், 4x5 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு ரீசனபுளான சைஸ் தான். இந்த மாதிரி சின்னதாக ஒரு ஃபாயர் இருக்கிறது ஒரு நல்ல விஷயந்தான். ஷூ ரேக் வச்சுட்டு நம்ம ஷூ செப்பல்ஸை வந்து முன்னாடி விட்டுடலாம். இல்லைன்னா நம்ம ஹாலில் விட வேண்டியிருக்கும், இல்லை வெளியில் விட வேண்டியிருக்கும். ரெண்டுமே வந்து டிஸ்டர்பன்ஸாக தான் இருக்கும். லிவிங் பார்த்தீங்கன்னா 10x19.5 கொடுத்துருக்காங்க. லிவிங் ரூம் சைஸும் ரீசனபிள் சைஸ் தான். 19 இஸ் குட் சைஸ். 10 வந்து கொஞ்சம் சின்னது தான் வித்து. டைனிங் பார்த்தீங்கன்னா 7.75x13 கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல சைஸ் தான். டைனிங் வந்து உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ஒரு ஓரமாக தான் போயிருக்கு. பாத்வே வந்து சுற்றி வரல. சுற்றி வந்துட்டுனா உங்களுக்கு வந்து டைனிங் வந்து கொஞ்சம் இம்பேக்டாக இருக்கும். பெட்ரூம் பார்த்தீங்கன்னா 10.75x12.5 கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஸ்டாண்டர்ட் சைஸ். மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா 10.5x12.5. அகைன் திஸ் இஸ் அ ஸ்டாண்டர்ட் சைஸ். பட் ஆனால் இதில் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி உட்டன் ஃப்ளோரிங் கொடுக்குறாங்க. இன்னொரு பெட்ரூம் பார்த்தீங்கன்னா 11x10.5 கொடுத்துருக்காங்க. இதுவே ஸ்டாண்டர்ட் சைஸ். ஸோ பெட்ரூம் சைஸஸ்லாம் ஒரு ஸ்டாண்டர்டான சைஸஸ் கொடுத்துருக்காங்க. கிச்சன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 7x9.5. திஸ் ஆல்சோ ஸ்டாண்டர்ட் சைஸ். டாய்லெட்டும் நம்மளுக்கு வந்து ஸ்டாண்டர்ட் சைஸஸ் தான் கொடுத்துருக்காங்க. 4.75x8. 2 டாய்லெட் அட்டாச்சாக வந்துருச்சு. ஒரு டாய்லெட் மட்டும் உங்களுக்கு காமனாக கொடுத்துருக்காங்க. அதுவுமே காமன் சொல்ல முடியாது, ஒரு நீங்கள் பெட்ரூம் விட்டு வெளியே இருக்குது, பட் ஸ்டில் இட்ஸ் ஐசோலேட்டட் தான். ஸோ இது ஒரு நல்ல விஷயம். உங்களுக்கு வந்து காமன் டாய்லெட் வந்து வேறு இடத்துல இருந்து நீங்கள் பெட்ரூம் பக்கத்தில் இல்லைன்னா பெட்ரூம்லேருந்து நம்ம அந்த டாய்லெட் போயிட்டு வர வேண்டியது இருக்கும், டாய்லெட்டில் தான் பெட்ரூமாக இருந்துச்சுன்னா. பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பெட்ரூம் பக்கத்துலேயே டாய்லெட் இருக்குது, அதே இது காமன் டாய்லெட்டாகவும் போயிடுச்சு. ஸோ அந்த விதத்தில் இது ஒரு நல்ல விஷயந்தான். உங்களுக்கு வாஷ் பேஷின் ஒரு தனியாக ஒரு பிளேஸில் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி ஃப்ரிட்ஜுக்கு தனியான ஒரு ப்ரொவிஷனிங் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஃப்ளோர் பிளானை பொறுத்த வரைக்கும் நல்லா தான் இருக்குது. டெட் ஸ்பேஸை பொறுத்த வரைக்கும் இங்கே கொஞ்சம் சின்ன டெட் ஸ்பேஸ் வந்து வேஸ்ட்டாக தான் போகுது. இது வந்து பேசேஜுக்கு தான் யூஸ் பண்ண முடியும், வேறு எதுக்கும் யூஸ் பண்ண முடியாது. அதேமாதிரி பார்த்திங்கன்னா இங்கே கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து டெட் ஸ்பேஸ் ஆகிடுச்சு. இதுவுமே பேசேஜுக்கு தான் யூஸ் ஆக முடியும், வேறு எதுக்கும் யூஸ் ஆகாது. பெட்ரூமில் வார்ட்ரோப்க்கு தனியாக ஸ்பேஸ் கொடுக்கல. ஸோ நீங்கள் பெட்ரூமோட ஃப்ளோர் ஸ்பேஸில் தான் வார்ட்ரோப் செஞ்சுக்கணும். பால்கனி நல்லா பெரிய பால்கனியாக கொடுத்துருக்காங்க. 9x3.75. வித்து கொஞ்சம் சின்னது, பட் அட் த சேம் டைம் லென்த்து நல்லா இருக்குது. பட் ஓவரால் பார்த்திங்கன்னா பிளான் வந்து நல்லா தான் இருக்குது. நிறைய டைப்ஸ் ஆஃப் பிளான்ஸ் இருக்குது, நீங்கள் அவங்க ப்ரௌசரை செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதில் சில பிளான்ஸ் வந்து சோல்ட் அவுட்னு மார்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் ஏற்கனவே வித்துருச்சாட்டிருக்கு. சில பிளான்ஸ் இன்னும் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் பிளான்ஸை வெரிஃபை பண்ணி என்னோடய வீடியோஸை பார்த்துட்டு தெரிஞ்சிருக்கும் என்னென்னலாம் ஒரு பிளானில் வெரிஃபை பண்ணணுன்னு. பேஸ்ட் ஆன் தட் யூ கேன் ட்ரை அண்ட் சூஸ் அ பிளான். உங்களுக்கு பிடிச்ச பிளானை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஈச் பிளானை வந்து நான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது கிடையாது, பிகாஸ் ஈச் பிளான் இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ போரூர் அருகில் கிட்டத்தட்ட ரெடி டு ஆக்குபை ஸ்டேட்டஸில் இருக்கிற ஃப்ளாட் உங்களுக்கு தேவைன்னா இந்த ப்ராஜெக்டை நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஃபோம்ரா ஹவுஸின் ஃபோம்ரா ஹியூஸ் ப்ராஜெக்டோட டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எங்களோட வீடியோஸை ஷேர் பண்ணிக்கோங்க. எங்களோட கோல்டன் ப்ராப்பர்ட்டிஸ் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.